ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதோட டெஸ்ட் பேட்ச் நேம் அரசு. இதுக்கான அட்மிஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 21 வரைக்கும் இதோட அட்மிஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் கால் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிடுவேன். பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000, டோட்டலாக 1000 ருபீஸ் 3 மந்த்ஸ்க்காக. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அப்புறமா எப்படி நான் கொண்டு போங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் இது யாருக்கு செட் ஆகும்னா, சார் நான் குரூப் 1 படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை குரூப் 2 குரூப் 4னால ஜிஎஸ் நான் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், நான் டார்கெட் வச்சுருக்கேன், நான் ஃப்ரெஷர் கிடையாது. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி அட்டம்ப்ட்லாம் கொடுத்துருக்கேன். நியர்பை போய் எனக்கு ஒரு சில மார்க்கில் கட் ஆஃப் கிளியராகவும் போகும். இந்த தாட்டி ஒரு 50 to 60% இல்லை 40% நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இருக்கிற இந்த 3 மாதத்தில் எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டுங்கிறது எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லை. எனக்கு நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கொடுக்குறத நான் படிக்கிறதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு இந்த பேட்டர்னில் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் படிச்சிருவேன். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இருக்கிறவங்களுக்கு எல்லா யூனிட்லேயும் எனக்கு ஒரு பாதி தெரியும், ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே நான் போர்ஷனும் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் லான்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபார்மெட்டில் நான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்ததே கிடையாது. ஸோ என்னென்னா 5 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஐடியாவே என்னென்னா, இந்த 5 ஃபுல் ரிவிஷன், சார் ஃபுல் ரிவிஷன்னோட பயந்துராதீங்க. இந்த ஃபுல் ரிவிஷன் மற்ற எந்த டெஸ்ட் பேட்ச் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பீங்க ஃபுல் டெஸ்ட்னா, அந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதுலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன், அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். அது நார்மலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மெத்தடாலஜியில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சைமில்டேனியஸாக சிலபஸையும் கவர் பண்ணிடலாம், ஃபுல் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கட் ஆஃப் ஷார்ட் டேர்மில் இன்க்ரீஸ் பண்ணலாம். மொத்தம் 1000 கொஸ்டின். என்னோடய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இந்த 1000 கொஸ்டின்லேருந்து ஒரு மினிமம் ஒரு 150 கொஸ்டின் ஆகுது. 50 கொஸ்டின் கண்டிப்பாக அவங்க என்ன தான் நம்ம எவ்வளோ தான் கவர் பண்ணாலும் அது மாதிரி தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 கொஸ்டினோட டாபிக் இந்த 1000 கொஸ்டினில் கவர் ஆகிருக்கணும். அப்போ எந்த லெவல் கொஸ்டின் தரமாக எடுத்தால் இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ரேட் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய அப்ஜெக்டிவ். அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஸ்டின் ஒவ்வொன்றையும் பார்த்து எடுக்க போகிறேன். சும்மா ஏனோ தானோன்னு எடுக்க மாட்டேன். ஸோ சாம்பிளுக்கு நான் சில கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஒரு சிலது இருக்கும், பட் நிறைய கொஸ்டின் என்னோடய ஓன் கொஸ்டினாக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்லேருந்து அப்படி மேலே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன், இது டெஸ்ட் 1ஓட ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன், கொஸ்டின் எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன், எதுலேருந்து கொஷின் எடுத்தேன், இப்போ இருக்கிற ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், காப்பர் பிளேட் அதோட அப்ஜெக்டிவ், திருவாலங்காடு, கரந்தை, திருக்கலா, ஈசாலம். ஸோ கொஷினோட பல்க்னஸ், இப்போ நீங்கள் ஒரு கொஷின் இதை படிச்சிங்கன்னா இது இந்த 4லேருந்து எது கேட்டாலுமே உங்களால் ஃபைனல் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அப்புறமா இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், ஏஏ மினிஸ்டர் யார், ஃபஸ்ட்டு ஏஏ மினிஸ்டர் இந்தியாவில் யார், அப்புறமா காமராஜரை பற்றி உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கு, வெங்கடேஷன் புக்கில் இருக்க தற்கால தமிழ்நாடு வரலாறு புக்கில் இருந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்னு, அடுத்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நார்மலாக இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சூப்பர் எல்னினோன்னா என்ன, கொஸ்டினும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அது அந்த மாதிரி இருக்கும். இப்போ 16வது நிதி ஆணையத்தில் என்னென்ன கேட்டகரியில் அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ அது பேஸ் பண்ணி கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இந்த பிடிஎஃபோட எண்டில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டே ஒரு கொஷின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா கொஷினும் இதே ஃபார்மெட்டில் இருக்காது, மேக்ஸிமம் கொஷின் இப்படி இருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின், சில டாபிக் இப்போ ஸ்டாட்டிக் போர்ஷன்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கொஷினாக ஃப்ரேம் பண்ணுவேன், அதுக்கு ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதுறதுக்கு நான் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவேன். ஸோ இது ப்ளூ பிரிண்ட்டு. எதுக்கு ப்ளூ பிரிண்ட் சார் அப்படின்னா, நீங்கள் இப்போ மொத்தமாக ஃபுல் ரிவிஷன் படிங்க அப்படின்னா படிக்கவே மாட்டீங்க.
ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது எதை படிக்கணும் எதை விடணும்னு. இப்போ நான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து நான் 3 கொஷின் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 3 கொஷின் கேட்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிள்லேருந்து 3 கொஷின் கேட்பேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்பேன், டிபிஎஸ்பிலேருந்து 3 கொஷின், இந்த 5 டாப்பிக்லேருந்து 15 கொஷின் கேட்பேன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி படிக்கணும் கவர் பண்ணணுன்னா ஈஸியாக படிச்சிருவீங்க. இந்த ஐடியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு புஷ் இருக்காது. ஸோ இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. ஒவ்வொரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் 4 டெஸ்ட்டுக்கு கொடுப்பேன், 5ஆவது டெஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஓப்பனாக எழுதணும். ஏன்னா இதே பழக்கமாகி ஃபைனல் எக்ஸாமில் போய் எழுத முடியாமல் போயிடக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் வந்துருங்கிறதுக்காக அந்த 4th 5th அதிகபட்சம் 5th மட்டுமாவது மினிமம் கொடுக்காமல் இருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் இப்போ சிலபஸும் கவர் பண்ணணும், எல்லாம் முடித்தவங்க இந்த டெஸ்ட் எழுத போகிறதில்ல, நிறைய போர்ஷன் முடிக்காதவங்களும் எழுதுவீங்க. ஸோ அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெக்கானிசம். இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டு. இப்போ அடுத்து எக்கனாமிக்ஸில் பாருங்கள், இந்தியன் எக்கானமிலேருந்து 3 கொஸ்டின், 5 இயர் பிளான்லேருந்து, நிதி ஆயோக் 3 கொஸ்டின், ரிசர்வ் பேங்க்லேருந்து 3 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சரி ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு மொத்தம் ஒவ்வொரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் இடையில வந்து 14 நாள் கேப் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 நாள்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 நாள் வந்து திருப்பி படித்ததே ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 20 கொஷினுக்கு ரெடி பண்ணாலே போதும், மொத்தம் 10 நாளில் 200 கொஷினுக்கு ரெடி ஆயிடுவீங்க. திருப்பி அதை ஓவரால் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த பேட்டர்னில் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட டார்கெட்டு 20 கொஷின்னு. டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 டாப்பிக்கு, ஓகேவா? ஸோ படிக்க போகிறது 4லேருந்து 5 டாப்பிக்கு, கவர் பண்ண போகிறது 20 கொஸ்டின்னு. இந்த மாதிரி 10 நாள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பண்ணும்போது இதிலே கவர் ஆயிரும். இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால், ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்கல்ல ஜூலை 5, ஜூலை 6லேருந்து ஜூலை 16 வரைக்கும் உள்ள இந்த 10 நாளில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் எழுதின இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனை ரொம்ப டீட்டெயில்டாக நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் இருக்கும், இதை பார்த்து படிச்சுக்கலாம். ஆனால் பிடிஎஃபே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஒரு புஷ் இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஷினாக எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டோட ப்ளூ பிரிண்ட்டாக கொஷின் எப்படி இருக்குன்னா, 15 கொஷின் பாலிட்டியில் இருக்கும், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். 3 கொஷின் இந்த டாப்பிக்கில் இருந்திருக்கும், அடுத்த 3 கொஷின் இந்த ப்ரியாம்பிள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருந்திருக்கும். இப்போது இந்த கொஷினை நான் அனலைஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஜூலை 5 நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஜூலை 6ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு 15 கொஷின், இதிலிருந்து ஒரு 6 கொஷின், மொத்தம் ஒரு 7 டாப்பிக்கை கவர் பண்ணி நான் கொஷின் மேக் பண்ணுறேன். அப்போ இந்த 3 கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்கை நான் அனலைஸ் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவாக ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கேன். அதையும் அனலைஸ் பண்ணும்போது இந்த டாபிக் கவர் ஆயிரும், இதை பண்ணும்போது இந்த டாபிக் கவர் ஆயிரும், இதை பண்ணும்போது இந்த டாபிக் கவர் ஆயிரும். இப்படியே கவர் பண்ணிகிட்டே வரோம். ஃபுல்லாக 200 கொஷினை கவர் பண்ணி முடித்தா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நிறைய டாபிக் கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க அடுத்த 2 வாரத்துக்குள்ளே. அது முடிஞ்சோடனே அகைன் திருப்பியும் டெஸ்ட்டு 2 எழுதுவீங்க, அதுக்கான ஆன்சர் கீ அனாலிசிஸ், அடுத்து டெஸ்ட்டு 3 ஆன்சர் கீ அனாலிசிஸ். ஸோ இதே பேட்டர்ன் போக போக உங்களுக்கு டெய்லி மினிமமாக ஒவ்வொரு நாளும் 5 டாபிக் கவர் பண்ணுவீங்க, 20 கொஷின் அனலைஸ் பண்ணுவீங்க, அப்படியே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. இதே பேட்டர்னில் பண்ணும்போது எல்லா டாப்பிக்கும் முடிச்சிருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின் நான் அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 16வது நிதிக்குழு ஆணையத்தோட இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ரிலேட்டடாக கொஷின் கேட்டால் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும் ஃபைனல் எக்ஸாமில். ஸோ இப்படி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு, அவுட் சோர்ஸில் இருக்க கண்டென்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம அடுத்தடுத்து திருப்பி ஒரே விஷயத்தை பார்க்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஷுவராக சொல்கிறேன், மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை காட்டிலும் இந்த ஷார்ட் டைமில் உங்களால் குயிக்காக கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிஷன் தட் நீங்கள் வந்து இந்த அனாலிசிஸ் நான் பண்ணுற அனாலிசிஸில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா போதும். ஸோ இதுதான் பிளானு. நார்மலாக வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டுங்கிற கான்செப்ட் இருக்காது, இது புதுசு. ரெண்டாவது ஆன்சர் கீ ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஒன்று ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் இன்னொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய கேப் வந்து 2 நாள் 3 நாள் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கும், உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து 2 வீக்ஸ் கேப் கொடுத்துருக்கேன். ஸோ 2 வீக்ஸ்க்குள்ளே நம்மளால் அந்த ஆன்சர் கீயும் அனலைசிஸ் பண்ணிட முடியும். வெறும் டெஸ்ட் எழுதிட்டு மார்க் மட்டும் பார்த்துட்டு போகாமல் அந்த ஆன்சர் கீயும் ஃபுல்ஃப்ளெஜ்டாக அனலைசிஸ் பண்ண முடியும். அனலைசிஸ் பண்ண பிறகு அந்த அனலைசிஸ் பண்ணதே வச்சே நம்மளால் அடுத்த டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆக முடியும். தனித்தனி கிடையாது. நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறத
பண்ணும்போது நெக்ஸ்ட்டு தேர்ட்டி உள்ள டெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் பேட்டர்னு. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் கால் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில் சொல்லிடுவேன். பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.